நான் அட்ராக்ஷனை பற்றி 28 சைக்காலஜி ஸ்டடீஸ் பார்த்தப்போ ஒரு க்ரேஸியான விஷயம் கண்டுபிடிச்சேன். நீங்கள் பென்னி வாய்ஸ், சைல்ட் அண்ட் மேகன் ஃபாக்ஸை லிட்ரலி யூஸ் பண்ணி மென்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக மாறலாம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இதுக்கு உங்களுக்கு ஃபேன்சி கிளாத்ஸோ எக்ஸ்பென்சிவ் மேக்கப்போ தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷையாக இருந்தாலுமே இது ஒர்க் ஆகும். ஸோ என் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே பென்னி வாய்ஸ், சைல்ட்ஸ் அண்ட் மேகன் ஃபாக்ஸ் எப்படி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அட்ராக்ஷனுக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆண்ட்ரலின் கனெக்ஷன் அப்படின்னா அட்ராக்ஷன் வரும்போது மென்னோட பிரெயின்ஸ் உமனோட பிரெயின்ஸை விட கொஞ்சம் வேற மாதிரி வியர்டாக தான் இருக்கும். அதில் ஒரு மேஜர் பார்ட் அட்ரினலினுக்கு இருக்கு. ஆட்ரினலின் கனெக்ஷன் அட்ராக்ஷன் வரும்போது மென்னோட பிரெயின்ஸ் உமனோட பிரெயின்ஸை விட கொஞ்சம் வேறு மாதிரி வியர்டாக தான் இருக்கும். அதில் ஒரு மேஜர் பார்ட் ஆட்ரினலினுக்கு இருக்குது. மென்க்கு ஆவரேஜாக டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகமாக இருக்கும். அதை சைக்காலஜிஸ்ட் சென்சேஷன் சீக்கிங்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா அவங்க த்ரில், டேஞ்சர் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டை தேடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ், ஃபாஸ்ட் கார்ஸ், ஃபுட்பால் இல்லைனா 2 பேர் சண்டை போடுறத பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆட்ரினல் ரஷ்ஷை கொடுக்குது. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் அட்ராக்ஷனுக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? 1974 டொனால்ட் டியூட்டன் அண்ட் ஆர்தூர் ஆரன் அப்படின்ற 2 சைக்காலஜிஸ்ட்டுக்கு இதே சந்தேகம் வந்துச்சு. ஸோ அவங்க ஒரு ஸ்டடி பண்ண டிசைட் பண்ணாங்க. 2 பிரிட்ஜில் 2 குரூப்பான மென்னை நடக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் லோவாக, சேஃபாக, ஸ்டேபிளாக இருக்கிற பிரிட்ஜில் நடந்தாங்க. அங்கே பயப்பட எதுவுமே இல்லை, டோட்டலி சில். செகண்ட் குரூப் ரொம்ப ஹையாக, ஷேக்கியாக, அன்ஸ்டேபிளாக இருக்கிற பிரிட்ஜில் போக வேண்டியது இருந்தது. அதை பார்த்தாலே ஹார்ட் ரேட் ஏறிடும். அந்த ஸ்கேரி பிரிட்ஜை அவங்க பர்பஸ்லி தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அது டென்ஷன், ஃபியர், எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கி உடம்பில் ஆட்ரினலைனை நிரப்பும். ஒவ்வொருத்தரும் பிரிட்ஜை கடந்த அப்புறம் அதே உமன் அவங்கள அப்ரோச் பண்ணாங்க. அவங்க சில கேள்விகளை கேட்டுட்டு கேஷுவலாக அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. இப்போ கெஸ் பண்ணுங்க எந்த குரூப் அவங்கள அதிகமாக கால் பண்ணாங்கன்னு. அந்த டேஞ்சரஸ் ஷேக்கி பிரிட்ஜை கடந்தவங்கள தான். இந்த குரூப் தான் அந்த உமனை ரொம்ப ரொமான்டிக்காக, ஃபேசினேட்டாக ஃபாலோ அப் கொஷின்ஸில் டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஆட்ரினலின் தான் மென்னை ரொம்ப அலர்ட்டாக, அலைவாக உணர வச்சு அந்த உமன் மேலே அட்ராக்ஷனை அதிகப்படுத்துதுன்னு ரிசர்ச்சர்ஸ் கன்க்ளூட் பண்ணாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆட்ரினலின் ஹையாக இருக்கும்போது அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், குறிப்பாக மென்னுக்கு. பென்னி வைஸ், யுவர் விங்மேன். இந்த சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது ஃபன் பாட்டுக்கு வரலாம். பிரிட்ஜில் ரிஸ்கியாக போகாமல் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இங்கே தான் பென்னி வைஸ், சைல்ட் அண்ட் மேகன் ஃபாக்ஸ் எல்லாம் வராங்க. மேகன் ஃபாக்ஸ் பார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பென்னி வைஸ். ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் உருவாக்க நீங்கள் கூட இருக்கும்போது ஆட்ரினலின் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங்கை உருவாக்கணும். அதுக்கு ஹாரர் மூவி பார்க்குறத விட வேற என்ன ஈஸியான வழி இருக்குது? நீங்கள் ட்ராமா ஆகிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான மூவியை பார்க்க தேவையில்லை. அவருக்கு ஒரு சின்ன ஸ்பைக் ஆஃப் ஆட்ரினலின் கொடுக்குற அளவுக்கு எக்ஸைட்டடாக இருந்தால் போதும். அதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன், கிரேசி பிளாட் ட்விஸ்ட் இருந்தால் இன்னும் பெட்டர். இங்கே ஒரு சின்ன ரெக்கமெண்டட் மூவிஸ் பார்க்கலாம். அன்டில் டான், ஸ்கேரி ஸ்டோரிஸ் டு டெல் இன் தி டார்க் அண்ட் த கிளாசிக் ஹிட். மூவியில் நீங்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஹெல்ப் பண்ணும். அது அவரை ப்ரொடெக்டிவாக உணர வைக்கும். அது இன்ஸ்டன்ட்லி ஒரு ஸ்ட்ராங்கர் கனெக்ஷனை உருவாக்கும். ஸோ பென்னி வைஸ் தான் உங்கள் விங்மேன். செகண்ட் திங், சில்லி. ஸ்பைசி ஃபுட்டை தான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம காரமாக சாப்பாடு சாப்பிடும்போது உடம்பு ஃபியராக இல்லைன்னா எக்ஸைட்மெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஹார்ட் ரேட் ஸ்பீட் ஆகும், லேசாக ஸ்வெட் பண்ண ஆரம்பிப்பீங்க, பிரெயின் அலர்ட் மோடுக்கு போயிடும். இதுதான் முக்கியம். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டால் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை, அந்த மொமெண்ட்டை அலைவாக உணர வைக்கணும். அவர் உங்களோட இருக்கும்போது எவ்வளோ அட்ரினலைனை ஃபீல் பண்ணுறாரோ அவ்வளோ தூரம் அவருடைய பிரெயின் வாவ், இந்த பொண்ணு எனக்கு சம்திங் ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு நினைக்கும். ஆட்ரினல் ஃபீல்ட் டேட்ஸில் தான் ஸ்ட்ராங்கர் அட்ராக்ஷனும் கனெக்ஷனும் உருவாக்குதுன்னு ஸ்டடி சொல்லுது. அதனால தான் குவைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒர்க் பற்றி பேசுகிறது பெஸ்ட் ஐடியா இல்லை. அது சேஃப், ஸ்லோ அண்ட் ஹானஸ்ட்லி ஃபர்கெட்டபிள். ஒன்றுமே நடக்கலைன்னா அவருக்கு ஃபீல் பண்ண எதுவுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் டேட் பிளான் பண்ணும்போது சேஃபாக விளையாடாதீங்க. உங்களுக்குள்ள எக்ஸைட்மெண்ட்டாக அலைவாக ஃபீலிங்கை கொடுக்குற மாதிரி ஒரு திங்கை பிக் பண்ணுங்கள். மேகன் ஃபாக்ஸ், பி யூனிக்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவனமாக கேளுங்க. மேகான் ஃபாக்ஸ் ஒரு சின்ன கான்டெக்ட். மேகான் ஃபாக்ஸ் உலகத்திலேயே ஐகானிக் செலிபிரிட்டி க்ரஷஸில் ஒருத்தவங்க. குறிப்பாக காய்ஸ் மத்தியில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவியில் மைக்கேலா பெயின்ஸ் ரோலில் தான் இவங்க குளோபலி ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால தான் ஃபேமஸ்னு பெரும்பாலான கேர்ள்ஸ் நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஸ்டன்னிங் தான். ஆனால் அவங்க பியூட்டி மட்டும் அவங்கள அன்ஃபர்கட்டபிள் ஆக்கலை. மைண்டில் அவங்க மறக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அவங்க எங்கே எப்படி முதல்ல பார்த்தாங்கன்றதுல தான். அது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த மூவி ரொமான்டிக்கோ சாஃப்டா லவ்வை பற்றியோ இல்லை. அது ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆட்ரனலின் ஃபியூல்ட் ஆக்ஷன் மூவி. எக்ஸ்ப்ளோஷன்ஸ், டேஞ்சர், ஸ்பீட் அண்ட் சாய்ஸ் நிறைஞ்சது. இது எல்லாத்துக்கும் நடுவில் அவங்க இருந்தாங்க. காய்ஸ் வெறுமனே மேகான் ஃபாக்ஸை பார்க்கல. அவங்க பிரெயின்ஸ் ஆட்ரனலினை லைட்டை பாக்கிட்டு இருக்கும்போது மேகான் ஃபாக்ஸை பார்த்தாங்க. சவுண்ட், விஷுவல்ஸ், டேஞ்சர்ஸ் இதெல்லாம் ஒரு ஹை எனர்ஜி எமோஷ்னல் ஸ்டேட்டை உருவாக்குச்சு. அவங்களும் அந்த எமோஷ்னல் மொமெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க. இதை ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காம யூனிக்காக இருக்கணும்னு நினைங்க. உங்களுக்கு மாடல் மாதிரியே இருக்க தேவையில்லை. எல்லா கரெக்ட் திங்ஸையும் சொல்ல தேவையில்லை. அவருக்கு உங்களோட இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்றது தான் முக்கியம். ஆட்ரனலின் தான் ஸ்ட்ராங் அட்ராக்ஷனை உருவாக்க ஈஸியஸ்ட் வே. ஸோ அதை பயன்படுத்துங்க. ஃபன்னாக